கணவன் மனைவி உறவு. பாதி பேர் உங்கள் மனைவியை பாதி இடத்துல விட்டு கொடுத்துட்றீங்க, விட்டு கொடுத்து பேசுகிறீங்க. அவங்கள யோசிக்காமல் கலந்து பேசாமல் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. இதனால் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களே தவிர உங்களை வெறுக்க மாட்டாங்க. மனசு கஷ்டப்பட்டு என்ன ஆகும், ஒரு நாள் அது வெறுப்பாகும். ஏகப்பட்ட டைவர்ஸுங்க. இந்த சின்ன 25 வயசு டு 28 வயசு 30 வயசு கூட வச்சுக்கோங்களேன். 25 டு ஒரு 5 வயசு 30 வயசுக்குள்ளே அவ்வளோ கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகுது. காரணம் என்ன தெரியுமா? ஈகோங்க. உன்னை விட பணம் என்கிட்ட அதிகமாக இருக்குது, நான் என்னை பார்த்துக்கிறேன், என்னை விட பணம் அதிகமாக இருக்குது, நீ என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று தாங்க லைஃப்பில் 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, கடைசி காலம் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? பொண்ணுங்க எதுக்கு தெரியுமா இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு ஒரு 22 வயசு. 22 வயசு வரைக்கும் அவங்க அப்பா அம்மா, அவங்க குடும்பம், அவங்க உறவுகள், அவங்க நண்பர்கள் எல்லா பேரையும் விட்டுட்டு பார்க்குற அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்கள பிடிச்சி போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. நீங்கள் தான் உலகம்னு சொல்லிட்டு வராங்க. அதனால் பெண்கள் எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட. வெறும் செக்ஸுவல் லைஃப்க்கு மட்டுமே மேரேஜ் கிடையாதுங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பாசம் இருக்குது, அணைப்பு இருக்குது, ஒரு உணர்வுகள் இருக்குது. பெண்களோட உணர்வுகளை மதிங்க. கணவன்மார்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு வீடு கட்டலாம், 2 பேர் சேர்ந்து ஒரு பைக் வாங்கலாம், 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்த கிரயம் பண்ணலாம். எப்போவுமே உங்கள் மனைவியை விட்டு கொடுத்துடாதீங்க. அவங்கள விட்டுட்டு லைஃப்பில் ஒன்று அப்படின்னு நினச்சிருக்காதீங்க. எந்த வீட்டில் ஒரு மனைவி சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த வீடு மங்களகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் மனைவியோட பேச்சை மதிங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அவங்ககிட்ட கேளுங்க. அந்த விஷயம் சொல்ல பிடிக்கலன்னா கூட அதை தெரியப்படுத்திடுங்க. அவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமே லைஃப்பில் பண்ணிடாதீங்க. ஏன்னா முழுக்க அவங்க உங்களை நம்பி தான் இருப்பாங்க. சின்னதாக ஒரு கீறலுங்க, நமக்கு ரொம்பலாம் வேணாங்க. ஒரு பிளேடு எடுத்துக்கோங்க, கையில் கீறி விட்டு நான் தெரியாமல் கிழிச்சிருச்சுன்னு சொல்லி மனைவிகிட்ட கொண்டு போய் சொல்லுங்களேன். உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரே ஜீவன் உங்கள் மனைவி மட்டும்தான். யாரும் வரமாட்டாங்க. சொந்தக்காரங்க ஃபுல்லாக இவங்க எப்படா பிரிவாங்க, எப்படா சண்டை போடுவாங்க, எப்படா பிரச்சனை ஆகும் தான் காத்துட்ருப்பாங்களே தவிர நல்லா வாழ்ந்தால் யாருக்குமே பிடிக்காது. அதனால் உங்கள் வாழ்க்கையை சொந்தக்காரங்க கிட்ட நல்லா இருக்காமல் ஆக்காமல் நாங்கள் நல்லா இருக்கோம், பாதி வீடு உள்ளே கஷ்டப்பட்டுட்டு சொந்தக்காரங்களுக்காண்டி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. உண்மையாலுமே சந்தோஷமாக 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்து பாருங்கள். டைவர்ஸ் இல்லைங்க, ஒரு சின்ன சண்டை கூட வீட்டில் வராதுங்க. அப்படியே சண்டை போட்டாலும் காலையில் சண்டை போட்டாலும் சாயங்காலம் சமாதானமாகிடணும். அதுதாங்க கணவன் மனைவி உறவு. எக்காரணத்தை கொண்டு உங்கள் மனைவியை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க.